இங்கே நம்ம முன்னாடி நிற்கிறதுக்கே ஒரு என்ன சொல்கிறது பெருமையான நாட்களாக இதை நான் பார்க்குறேன். முதல்ல ஏன்னா நம்மளுடைய பல தடைகள், பல சிரமங்கள், நம்மளுடைய எதிர்ப்பு, இழப்பு இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த அவையில் கூடி முன்னாடி ஒரு சாதனையாளராக, படைப்பாளராக எல்லாரும் வாழ்த்துமணியான வழியேற்றத்துக்கு நம்மளுடைய படைப்பை கொண்டு சென்ற கவி கார்த்திக் ஐயாவுக்கும் எனக்கு பிருந்தா சீனிவாசன் ரொம்பவே பலமாகவும் இருந்தாங்க. எல்லா கரெக்ஷனும் கொடுக்குறது உங்களுக்கு ஒரு 3 வாரம் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. இதுக்கு பின்னாடி ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ண கோகுல் சார், அவருக்கு அதிகமாக என்னோட அறிமுகம் இல்லை, இருந்தாலும் ஃபோனில் பேசின அவருக்கு முதல்ல என்ன இங்கே நிற்க வச்சு உங்கள் முன்னாடி பேச வச்சதுக்காக முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். தமிழ் வாழ்க்கை, தாய் தந்த தமிழ் வாழ்க்கை, பாரோர் போற்றும் பைந்தமிழே செந்தமிழே, இலக்கண சொல்லுக்கும் இலக்கண வகுத்த செம்மொழியே, முத்தமிழார் கையகம் ஆளும் தமிழ் மண்ணையே, செந்தமிழை அருளி எங்கள் நாவில் வாசம் செய்து உன் பெருமைகளை பேச வைத்து உந்தன் செவ்வழியில் எங்கள் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி முதற்கண் உன்னை வணங்குகின்றேன். அடியவள் நான். அவையோர் பெருமக்களே, சான்றோர்களே, குடும்பத்திற்கு பேருதவியாகவும் பலமாகவும் இருக்கும் உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். மாதையின் வாசலில் என் திருத்தல்கள் கவிகளாக என்ற கவிதை தொகுப்பின் மூலம் உங்கள் முன் அறிமுகமாகிறேன். அடியவள் நான் திருமதி ஆனந்தி உரைக்கிறேன். இந்த கல்வி ஒருத்தரை எப்படிலாம் கொண்டு போகுது அப்படின்றதுக்கு நான் ஒரு பெரிய உதாரணமா நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு கல்வியை தாண்டி ஒரு படைப்பாளராகவும் தனித்திறமையோடு இந்த உலகத்துல நம்ம இந்த சமூகத்துல நிற்கிறதுக்கும் பல தடைகள் இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். அப்பா பலமா இருப்பாங்க, அண்ணன் தம்பிங்க பலமா இருப்பாங்க, ஆனா புகுந்த வீட்டுல ஒரு பெண்ணுக்கு பலமா இருப்பாங்களான்றது பெரிய கேள்விக்குறிதான். ஆனா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு துணையாக எல்லாமாகவே இருந்து என்னுடைய அகமுடையான திரு எம்ஐ துறைவன் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் நான் அறிமுகம் செய்கிறேன். நான் பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு மட்டும்தான் கல்யாணம் ஆகி முடிஞ்சிருக்கேன். ஆனால் என்னுடைய எழுத்து பணியை தொடரும்படியாக செய்தவர் அவர் தான். விருப்பத்தின் பேரில் எம்ஏ தமிழ் படித்தேன். கடந்த ஆண்டுதான் முடிச்சேன். கிராஜுவேஷன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன். விருப்பத்தின் பேரில் எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கேன். ஆனால் நான் எம்எஸ்சி பிஎட் அப்புறம் இப்போ எம்ஏ தமிழ் படிச்சிருக்கேன். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன்னா, நமக்கு பின்னால் இருந்து யார் நம்மளை ஊக்கப்படுத்துறாங்க அப்படின்றத மற்றவங்களுக்கு அறிமுகம் செய்யறது நம்மளுடைய கடமை. நம்ம ஜெயிச்சா மட்டும் போதாது, நம்மளை சார்ந்தவர்களையும் மரியாதையோட மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யணுன்றது என்னுடைய விருப்பம். இதுக்கு மேல பெற்றோர்கள், அதுக்கப்புறம் உறவினர்கள், கூட பிறந்தவங்க, பிள்ளைகள் இவங்கெல்லாம் கடந்து நான் ஒரு எழுத்தாளராக எப்போ இந்த உலகத்துக்கு அறிமுகமானேன் அப்படின்னா, ஃபர்ஸ்டெல்லாம் இந்த கெட்டு கெதருக்கு அப்புறம் யாருன்னா எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதுனா அது மாதிரி தான் எழுதுறதா என்னுடைய பழக்கமாக இருந்தது. ஆனால் என்னோட எழுத்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்கிட்ட எழுதி வாங்கிடுவாங்க. ஆனால் நானும் வெள்ளியாக இதெல்லாம் நம்ம என்ன செய்யணுன்றது இந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க, அதை கூட நான் எழுதி காப்பி பண்ணுவேன். எப்போ தோணுதோ அது மிட்நைட்டாக இருந்தாலும் எழுந்து போய் எழுதுவேன். எழுதி ஒரு பேப்பரில் வச்சுப்பேன். அதனுடைய கோர்வைகளாக தான் இந்த கவிதை தொகுப்பில் நான் என்னோட கொடுத்துருக்கேன். ஆனால் இது என்னன்னா சார் 10 லைன்லேருந்து 15 லைனுக்குள்ளே இருக்கணும்னு கவி சார் சொல்லியிருந்தாங்க. அதற்குள்ளே எழுதணுன்றதுனால சரி ரொம்ப ஷார்ட்கட்டாக எழுதின கவிதைகள் தான் இதெல்லாம். ஆனால் உண்மையான படைப்புகள் பாதி வீட்டில் தான் இருக்கு. அது என்னுடைய நோட்டு பகுதியில் ரகசியமாக இன்னும் பதியப்படாமல் தூங்கி தான் இருக்கு. ஆனால் ஒரு படைப்பாளராக உங்கள் முன்னாடி தைரியமாக இன்னைக்கு பேசுறது இதுதான் என்னுடைய முதல் மேடை. சூர்யாவோட படத்துல சொல்வா சமந்தா, நீ காலு தரையில படல, நீ அப்படின்ற மாதிரி பேஸ்மெண்ட் கொஞ்சம் ஆடிட்டு இருக்கு. நானும் ஒரு போல பேசுறேன் அப்படின்ற முன்னாடி நின்று பேச வேண்டியது என் தாய் தமிழ், என் அன்னை தமிழ். உண்மையா அந்த தமிழால தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பெருமையாகவும் தைரியமாகவும் ஒரு படைப்பாளராகவும் முன்னாடி நின்றுட்டு. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்கள். இது திருக்குறள்.
சொல்றேன்னா, கடமை என்ன என்பதை அறிந்து சுயநலம் பாராது பிறருக்கு நாம் மாற்ற வேண்டிய கடமை எது அப்படின்றத உணர்ந்து மற்றவர்களுக்கு சுயநலம் இல்லாமல் தன் கடமையை ஆற்றிய இந்த கவிதை கலக்குழுவிற்கும் அதன் பின்னால் மறைமுகமாக அதுக்காக உழைத்த அனைவருக்கும் நாம் நன்றி செய்வேன். சரிங்களா? அதனாலதான் இந்த கடன் என்ற திருக்குறளை நான் உங்களுக்கு மேற்கோளாக காட்ட விரும்புகிறேன். ஏன்னா ஒருத்தவங்க நமக்கு எதிர்பாராம இந்த சமுதாயத்தில் யாரும் எதுவும் செய்யறதில்லை. ஆனால் அதில் 90% கவிசார் நமக்காக நம்மளுடைய படைப்புகளை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக அவர் முயற்சியில் நம்ம இங்கே சேர்ந்துருக்கோம். சரிங்களா? அதுக்காக அவங்களுக்காக நன்றி. அப்புறம் என்னன்னா, என்னுடைய கவிதை என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் பல்லவர்கள் ஆட்சி செய்த மகாபலிபுரம், தற்பொழுது மாமல்லபுரம் சொல்ற ஊர் தான் என்னுடைய பூர்வீகம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு. கணவருடைய ஊர் சென்னை அம்பத்தூர் வட்டத்தில் இருக்கு. இப்போ நான் கல்யாணம் ஆகிட்டு அங்கே வந்த பிறகு என்னுடைய படைப்புகளை ஒரு 4 தான் நான் வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு கல்லூரியில் உயிர் வைத்திய துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்னுடைய முதல் கவிதைகள் 1912 களம் என்ற நூலில் வந்தது. ஏன்னா அது என்னன்னா, அதுவே ஒரு தற்செயலான விபத்து தான். கவிதை கருத்தரங்கம் நடக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விருப்பம் போகலான்னு சொல்லும் போதே காலேஜ்லேருந்து என்ன அனுப்புனாங்க. ஆனால் அதில் எப்படி ஒரு 152 பேர் கலந்துருந்தாங்க. ஆனால் அது கலன்ற நூல் புத்தகத்தில் என்னுடைய கவிதை தேர்வாக இருந்தது. அது எதுக்காகனா, இலங்கையில் நடந்த உரிமை போராட்டத்திற்கான அவங்களுடைய வழிகளை நான் சொல்லியிருந்தேன் அந்த கவிதையில். அதுக்காக என்னுடைய கவிதை தேர்வாக இருந்தது. அந்த படைப்பை முதல் கவிதையை எனக்கு நச்சேறிய கவிதை படைப்புன்றதை உங்களுக்கு முன்னாடி பெருமையாக நான் சொல்றதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த கவிதை பொருளாக நான் சொல்றது உரிமைக்கான போராட்டம். பசியுடன் பல நாள் மரண பயத்தில் மறந்தன பலவும், வெடி சத்தம் விண்ணை எட்டும் மனித உயிர்களுக்கு எச்சரிக்கையோடு, தினம் தினம் இங்கே ஓட்டப்பந்தயம், ஜெயிப்பவர்களுக்கு மரணம் பரிசு, பசியார உணவில்லை பிணந்தினிக்கோர் தினம் இருந்து, எங்கும் மனித சுவடுகள் மறைத்து போன நிஜங்கள், உறவுகள் உயிர் நீக்கும் தண்ணீர் விட தண்ணீர் பஞ்சம், பேரலைக்கு பேர் சுனாமியாம், பேரின படிகொலைக்கு அகராதி பொருள் இல்லையா, உரிமைக்காக உயிரை கொடுத்தோம் உண்மையற்ற மனிதர்களை நம்பி, எங்கும் அழுகுறல்கள், தொலைந்தன உறவுகள், மடிந்தன உயிர்கள், குவிந்தன உடல்கள் என்று தனிய இந்த இனத்தாகும் ரத்த சரித்திரம் படைத்த பூமியில் இறக்கம் என்பது காணவில்லை. இதை என்னுடைய முதல் கவிதை அச்சிடப்பட்டது. உங்களுக்கு உங்களுடைய ஃபேஷன் எதுவோ, அதாவது உங்களுடைய கனவு இலக்கு எது போனாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாமே ஒரு தடைன்றது நமக்கு ஒரு பெரிய பாராட்டல்னு சொல்லலாம். அது எதுக்கெல்லாம் செய்யும். ஆனால் அதை எப்படி தினம் அதை நகர்த்தி நம்ம ஒரு ஓரம் தள்ளிட்டு நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணப்படுறதுக்கு நானே உதாரணம். என்னுடைய தனித்திறமைகளுக்கு பலமாக இருந்து என்னுடைய நண்பன் சரவணன், அவனும் ரொம்பவே பலமாக இருந்து எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பிள்ளைங்க அபராஜித், சுரஜித், சுஜி, இங்கே சாய் 3 பேர் இருக்காங்க, அப்பாவும் இருக்கா. ஆனால் என்ன ஒரு வருத்தம் இல்லைன்னா, இந்த பெரிய புத்தக விளையாட்டு என்னுடைய அப்பா இல்லை, சமீப காலத்தில் இறந்துட்டாங்க. அந்த ஒரு வருத்தம் இருக்கு. இருந்தாலும் என்னுடைய சிகரம் தோன்ற பயணத்தில் என்னுடைய அப்பா ஒரு பலமா பின்பலமாக அப்படின்னு ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்காக நன்றி சொல்றேன். உன்னால் முடியாது என்று நிராகரிக்கப்படும் என்பதனை ஏற்க மறுக்கும் சுய மனிதர்கள் முன்னால் பிடித்து முயற்சியின் தேடலில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு தளமும் உன்னை பயன்படுத்தும் முயன்று செல். பெண்மை போற்றுவோம் என்றே போர்வை வன்மத்தை வஞ்சகமாக செயலாற்றிட பலருண்டு கவனமாயிரு. புதுமை பெண்ணாய் உன்னை புதுப்பித்துக் கொள்ள உனக்கான வரையறை விலகாமல் புரட்சி செய். உன்னை வெற்றியை விட்டிட என்ன வேற்றோர் வாய்ப்பை உன்வசம் வராமல் வீட்டிடுவார் விழிப்புடன் இரு. தடைகள் உன்வேகத்தை தடுத்திட முயலும் படித்திடாதே. தன்னம்பிக்கையுடன் தேடலின் பயணத்தை தொடர்ந்திடு. உங்கள் களத்தை காணும் வரை வெற்றி இலக்கை நோக்கி கனவை
படுத்திட முயற்சியால் முன்னேறிடு, விழுந்தாலும் விதையாய் எழுந்திடு, வீழ்த்தினாலும் விவேகத்தால் செயல்படு, சாதனைகளால் நீ உருவாக்கு சரித்திரத்தின் சுவடு, விடாமுயற்சியால் வெற்றி கொண்டு சிகரம் தொடு. இது என்னுடைய கடைசி கவிதை. இந்த புத்தகத்தில் வெளியிடுறது உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். வாய்ப்பு கொடுத்த நன்றி. யாருக்குன்னா கவிசாருக்கு முதல்ல ஏன்னா அவரை பார்க்கணும், ஏன்னா என்னோட ஆர்வம் எல்லாருமே இருக்கு. தோழி உங்கள் தோழிக்கும் பிருந்தா சீனிவாசனுக்கும் அவையோர் அனைவருக்கும் எல்லாருக்கும் நன்றி. பிழை இருந்தால் மன்னிச்சு